ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக பாரிஜ் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஹாய், இப்போ நம்ம ஒரு சாக்லேட் ஓட் மீல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பாயில்டு மில்க் எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதை இப்போ நல்லா இந்த விஸ்க் பண்ணிக்கலாம். அந்த கொக்கோ பவுடர் எதுவும் லம்ப் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப்பு வரைக்கும் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே பாயில்டு மில்க் தான். அந்த மில்க் கூட இந்த கோகோ மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மில்க் லைட்டாக பாயில் ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் சிம் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஸ்லோ குக் பண்ணணும். அந்த ஓட்ஸ் நல்லா சாஃப்டாக குக்காகி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குயிக்காக திக்காகிடும், ஆனால் குக்காக இருக்காது ஓட்ஸ் ரொம்ப. ஆனால் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா ஓட்ஸ் நல்லா சாஃப்டாக குக்காகி வரும். இந்த மாதிரி மிடில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஓட்ஸ் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக பாரிஜ் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குவிக் சாக்கோ ஓட் மீல் ரெடி ஆகிடுச்சு.